இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவிடத்தில் வந்து தன் கணவன் வைத்த கடனுக்காக 2 குமாரரை கடன்காரன் அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்று சொல்வதை வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 7வது வசனத்திலே அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் என்று வாசிக்கிறோம். இந்த 1ஆம் வசனத்திலும் 7வது வசனத்திலே நான் காண்கிற காரியம் என்ன? எலிசா தீர்க்கதரிசனத்திலே ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி வருகிறாள். முதலாவது வரும்பொழுது ஒரு பிரச்சனையோடு கூட வருகிறாள். 2வது வரும்பொழுது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வோடு கூட அவள் வருகிறாள். இதுதான் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை சம்பவம். இன்றைக்கி ஆவியானவர் இதன் மூலமாக சில அனுபவங்களை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். சம்பவம் என்ன? தீர்க்கதரிசியானவன் கடன் வைத்து மரித்து போனான். அவனுக்கு ஒரு மனைவி, 2 குமாரர். கடன் செலுத்த நிர்வாகம் இல்லாததினாலே கடன் கொடுத்தவன் உன்னுடைய 2 குமாரரையும் கடனுக்கு பதிலாக எனக்கு அடிமையாக்கி கொடு என்று சொல்லி கேட்க வருகிறான். இந்த பிரச்சனையை எலிசாவிடத்திலே கொண்டு வருவதையும் அந்த காரியம் தீர்க்கப்படுவதையும் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இதற்கு நடக்கிற சில அனுபவங்கள் அங்கே இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். ஒரு 4 காரியத்தை வேகமாய் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அந்த 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தன்னுடைய பிரச்சனையை எலிசாவிடத்திலே கொண்டு வந்தாள். அதாவது தீர்க்கதரிசி, அதாவது தேவனிடத்திலே கொண்டு வருகிறாள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, பிரச்சனை இல்லாதவர்கள் எங்குமே இல்லை, யாரும் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்களுக்கு ஏற்றபடி, அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றபடி பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று சொல்லி யோபு 5:7 வாசிக்கிறோம். போராடும்படி அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலங்கள் உண்டல்லவோ என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே மனிதராக வாழ்கிற நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் முதல் அனுபவம் இல்லை நான் பார்க்கிற காரியம் என்ன? உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீர்கள், யாரிடத்திலே கொண்டு வருகிறீர்கள் என்பது மிக முக்கியமான காரியம். இங்கே இந்த சகோதரியானவள் ஒருவேளை அவர்களுக்கு இனம் ஜனம் இருந்திருக்கலாம், அவளுடைய கணவன் வீட்டார் சொந்தங்கள் இருந்திருக்கலாம். அவரிடத்திலே அவள் பரிகாரம் தேடாமல் தீர்க்கதரிசியை தேடி, அதாவது கர்த்தரை தேடி அவள் வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே தான் முதலாவது நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். மோசே தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுது யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவன் சொல்லுகிறான், உம்முடைய சமூகம் என் முன்னே செல்லாதிருந்தால் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போகாதிரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் நிறைவேற்றும்படி நான் செல்ல வேண்டுமானால் உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்ல வேண்டும், அதாவது நீர் எனக்கு முன் செல்ல வேண்டும் என்பதை குறித்து அவன் மோசே எங்கே சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:8 நீங்கள் வாசிப்பீர்களானால், சிக்லாக் பட்டணம் தீக்கு இறைக்காக்கப்பட்ட போது தாவீது திரும்பி வந்து பார்க்கிறான். மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் தன்னோடு சேர்ந்த எல்லாரையும் அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலே முறையிடுகிறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா? பின்தொடர், அதை பிடித்துக் கொள்வா என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் செயல்படுவதற்கு முன்பாக வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிற அனுபவம் மிக முக்கியம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட யோசித்து பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு கொண்டு போகிற பொழுது யூதாஸ் மிகுந்த வேதனை பாடுகிறான். ஐயோ, நாமல்லவா காட்டி கொடுத்து விட்டோம், நாமல்லவா தவறு பண்ணிவிட்டோம் என்று சொல்லி அவன் தன் தவறை உணர்கிறவனாக அங்கிருக்கிற பிரதான ஆசிரியர் மூப்பர் அவரிடத்துல போய் சொல்லுகிறான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தபடினால் நான் பாவம் செய்துட்டேன். ஆனால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? அது உவாம்பாடு. நல்ல கவனிங்க, உணர்ந்தது நல்லது, தவறை ஒத்துக்கொண்டது நல்லது. ஆனால் யாரிடத்திலே அறிக்கை பண்ணுகிறோம், யாரிடத்திலே நாம் அந்த காரியத்தை கொண்டு போகிறோம்? இங்கே இந்த தீர்க்கதரிசியானவள் அவளுடைய எனும் ஜனம் சொன்னோம் என்று சொல்லி கொண்டு போகாதபடி எலிசாவிடத்திலே, அதாவது ஆண்டோடைய சமூகத்திலே அதை கொண்டு வருகிறாள்.
இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு தேவையோடு கூட இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் உலகத்தில் பலர் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் வர வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம் என்பதை மறந்து போக வேண்டாம். நியாயாதிபதிகள் 11:11 நாம் வாசிக்கும் பொழுது அதில் எப்தா என்கிற மனுஷன் சொல்லுகிற காரியம், எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து சொல்கிறான். கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து சொல்கிறான். அதை தான் இன்றைக்கு நீங்களும் செய்யும்படி அழைக்கப்படுகிறீர்கள். இந்த தீர்க்கதரிசியானவள் எலிசாவிடத்திலே கொண்டு வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதனால தான் அதை தீர்ப்பதற்குரிய பரிகாரங்களை எலிசா அங்கே சொல்லிக் கொடுப்பதையும் அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். இரண்டாவது அனுபவம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எலிசா சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. அந்த சரித்திர சம்பவம் தெரியும். அவரிடத்தில் ஒரு கூட எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை வெறும் பாத்திரம் வாங்கி அதில் நிரப்பு என்று சொல்லி தான் அவன் சொல்லுகிறான். ஆனால் அங்கே சொல்லப்படுற வார்த்தை பாருங்கள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. நல்லா யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்துலாம் போய் வெறும் பாத்திரத்தை வாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் போய் வாங்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஏன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க, இப்படி பல கேள்விகள் வரும். ஆனால் அவள் அதை செய்கிறதே நம்ம அங்கே பார்க்குறோம். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிகிறது, அயல் வீட்டுக்காரன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள். அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாங்க வேண்டுமானால் அவர்களோட ஐக்கியம் தேவை, அவர்களோடு கூட நல் உறவு தேவை. ஆண்டவர் 2வது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன, நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய குடும்பமானாலும் உன் இனஜன பந்துக்களானாலும் அந்நிய ஜனங்களானாலும் உன் பகுதியில் இருக்கிற அயல் வீட்டுக்காரத்தில் நல்மனம் பொருந்தின ஒரு வாழ்க்கை, ஐக்கியமான சமாதானம் ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் தெருவில் இருக்கிற மக்களோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இவ்விதமாக இருக்கிறது. நீங்கள் எவ்விதமாய் அவளோடு கூட ஐக்கியமாக இருக்கிறீர்கள். அயல் வீட்டுக்காரர் போய் இடத்துல போய் வாங்கு, அதே போல் அவள் போய் வாங்குகிறதான நிலையும் நாம் அதில் பார்க்கிறோம். இந்த ஐக்கியமான நிலை ஏற்பட வேண்டுமானால் என்ன அனுபவம் தேவை? மத்தேயு மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு உங்களுடைய பரலோக பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களுடைய நற்கிரியை பார்க்கணும், உங்களுடைய வெளிச்சம் அவங்களுக்கு முன்னே பிரகாசிக்கணும். அதுதான் சாட்சி உள்ள ஒரு வாசனை உள்ள வாழ்க்கை என்பதை அந்த வசனம் மூலமாக நாம் அங்கே பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் எருசலேமிலிருந்து எரியுக்கு வர்ற வழியில் காயமடைந்த ஒரு மனிதன் கிடக்கிறான். அந்த வழியை வந்த ஒரு சமாரியன் அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவனுக்கு முதல் உதவி செய்து சத்திரத்தில் கொண்டு சேர்க்குறான். சத்திரக்காரன்ட்ட சொல்கிறான், இந்த 2 பணத்தை வச்சுக்க, இதை வச்சு நீ அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய், கூடுதல் செலவானா நான் திரும்பி வரும்போது தருகிறேன்னு சொல்கிறான். அந்த சத்திரக்காரனை ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அப்போ அந்த சத்திரக்காரனுக்கு அவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, ஒரு நல் உறவு இருக்கிறது. அதனால தான் அவனுக்கு ஒத்துக்கொள்ள முடிந்தது. இதை தான் இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் மற்ற ஜனங்களோடு கூட, நம் அருகில் இருக்கிற மற்ற மக்களோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம், ஒரு நல் உறவு தேவை என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். பிலமோனுக்கு நிருபம் எழுதும் பொழுது 17வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்களானா அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன, நீர் என்னை உம்முடைய ஐக்கியமுள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல இவனையும் ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்வது போல இவனையும் ஏற்றுக்கொள்ளும். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் ஒருமை, ஒற்றுமை, ஐக்கியம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அதே தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தாவீது ராஜா வனாந்தரத்தில் அலைகிற நிலை வரும்பொழுது மோவாப் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான், என்னுடைய பெற்றோர் தாய் தகப்பன் உன்னுடைய அனுகூலத்தில் அவன் இருக்கட்டும், காரணம் தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என்னுடைய பெற்றோர் தாயும் தகப்பனும் உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கட்டும் என்று தாய் தகப்பனை கொண்டு விடுகிறான். அந்த அரவணைப்பு இருக்கணுமானால் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் அங்கே இருந்திருக்க வேண்டும்? அதை தான் சொல்கிறான், உன் அயல் வீட்டுக்காரத்தில் பாத்திரங்களை நீ வாங்கி வைக்கணும். அதே போல் அவள் செய்கிறதையும் நாம் அதில் பார்க்கிறோம். 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 3வது அனுபவமாக, அவள் உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்னான். அவன் எப்படி சொன்னானோ அதன்படி அவள் செய்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். இதை வாசிக்கும் பொழுது நான் கூட யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லும் பொழுது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே,
நீ இந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் அடையாளங்களை செய்வாய் என்று கர்த்தர் ஒரு கோலை கொடுக்கிறார். 20ஆம் வசனத்தில் தேவனுடைய கோலையும் எடுத்துட்டு போனான்னு இருக்கு. அப்படின்னா தேவன் ஒரு கோலை கொடுக்கிறார். அதே போல எலிசாவும் ஒரு கூட எண்ணெயை கொடுத்து, நீ இந்த எண்ணெயை கொண்டு போய் உன் வீட்டில் வச்சு வெறும் பாத்திரத்தெலாம் வாங்கி இதில் கோரி கோரி ஊற்று, பாத்திரம் நிரம்புன்னு சொன்னால் சரி, தீர்க்கதரிசியின் தந்த அந்த எண்ணெய் குடம் என்று நினைக்கலாம். ஆனால் இங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். அவளுடைய குடம், அவளுடைய எண்ணெய் எவ்வளோ நாட்டில் அவள் வீட்டில் இருக்குது. இது வரைக்கும் என்றைக்கெல்லாம் அந்த குடத்துலேருந்து அவள் எண்ணெய் எடுத்தாலோ அது குறைஞ்சு கொண்டு தான் இருக்குது, குறைஞ்சு கொண்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை நீ வெறும் பாத்திரத்தில் கோரி கோரி ஊற்று. இவ 10 பாத்திரத்தில் ஊற்றுனா 10 பாத்திரமும் நிரம்பி குடமும் நிரம்பி இருக்கும். 15 பாத்திரத்தில் ஊற்றுனா 15 பாத்திரமும் நிரம்பி குடத்துலேயும் நிரம்பி இருக்கும். எப்படி நடக்குது? அதில் சந்தேகம் வந்ததா? எப்படி சாத்தியம் வந்து எதன் கேள்வி வந்தாதா? இல்லை. பார்த்தீங்களா, சந்தேகப்படாமல் தேவனுடைய மனுஷன் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து தீர்க்கதரிசியிலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் அந்த வார்த்தையிலே நமக்கு சந்தேகம், எதிர்கேள்விகள் வரவே கூடாது. இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்க, அப்படியே செய்ய பழகணும். அப்போ தான் அற்புதம் நடக்கும். அதே தான் அவள் இங்கே செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசியாக 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அவைகளில் வார்த்தாள். நன்றை கவனிங்க, அவள் அவைகளில் வார்த்தாள். தன் மகனை சொல்லி, தம்பி நான் ஒரு பக்கம் இதை நிரப்பிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தை நீ நிரப்பு மகன்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை, அவள் தான் நிரப்பினா. காரணம், தீர்க்கதரிசி சொன்னால் வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கணும், நீ தான் நிரப்பணும். அப்படியானால் உங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் தான் செய்யணும். ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்யும்படி திட்டமிட்டு இருக்கிறதை உங்களுடைய உடன் ஊழியர் மூலமாக, உங்களுக்கு அறிமுகமான மூலமாக செய்யலாம்னு நினச்சிங்கன்னா அது பாஸ் ஆகாது. அதனால தான் அநேக சமயங்களிலே தோல்வி அடைகிறீங்க. அவள் அவைகளில் வார்த்தாள். அப்படியானால் அவள் செய்ய வேண்டிய காரியத்தை அவள் தான் செய்யணும். தேவன் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதை அப்படியே. மத்தேயு 17:27 வரி காசு கொடுக்குற பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்கிறார், நீ கடலில் போய் தூண்டில் போடு, முதலாவதாக போடுகிற மீன் வாயை திறந்து பார், அதில் வெள்ளிப்பணம் இருக்கும், நீ போ தூண்டி போடு என்று சொல்கிறார். ஏன் வலையை போட சொல்லலை? நிறைய பேர் இல்லை, நீ தனித்து செய்ய வேண்டிய காரியம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் தனித்து நின்று தான் அதை ஜெயிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதை நீங்கள் தான் செய்யணும். அதே தான் கர்த்தருடைய வார்த்தை அதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:5 தூரத்தில் பலி செலுத்துகிற இடத்த கண்ட உடனே வேலைக்காரர் அங்கே நிறுத்தி, நீங்கள் இங்கே காத்துருங்க, நானும் பிள்ளையாண்டான்னு போய் பலி செலுத்திட்டு வர்றோம் என்று சொல்லி அவங்க போகிறத பார்க்குறோம். நல்ல கவனிங்க, ஏன் அது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த வேலைக்காரரை அதுக்கு மேலே கூட்டு போல? ஆண்டவர் பலி செலுத்தத்தில் நீ உன்னுடைய குமாரன் கொண்டு பலி செலுத்தான்னு சொன்னார். அப்படின்னா கூட யாரும் வரக்கூடாது. அதனால தான் அவன் போகிறான். இதே போல் அவள் செய்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அந்த பாத்திரம் எல்லாம் நிரம்பின பின்பு 2வது முறையாக தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்கிறார், பாத்திரம் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. இந்த 7ஆம் வசனத்தில் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் சொல்கிறான், நீ போ, அதை விற்று கடனை கொடு, மீதி இருக்கிறத கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. என்ன அருமையான ஒரு வார்த்தை! இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிசயமான நன்மை எப்படி இந்த தீர்க்கதரிசி மனைவியுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னால் 4 அனுபவங்கள். முதலாவது, தன்னுடைய பிரச்சனையை அவள் எலிசாவிடத்திலே, அதாவது கர்த்தரிடத்திலே கொண்டு வந்தாள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டுடைய சமத்துக்கு கொண்டு வாங்க. 2வது, அயல் வீட்டுக்காரர்கிட்ட போய் வெறும் பாத்திரம் வாங்கினான்னு சொன்னால் ஐக்கியம் இல்லாமல் நல் உறவு இல்லாமல் செய்ய முடியாது. பக்கத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட நல் உறவு, ஒரு ஐக்கியம் தேவை என்பதை ஆண்டவர் சொல்கிறார். 3வது, எலிசா சொன்ன வார்த்தையில் எந்த சந்தேகமோ எந்த எதிர்கேள்வியோ இல்லாதபடிக்கு அப்படியே நம்பி அப்படியே கீழ்ப்படைந்து அப்படியே செய்தாள். அதே பாத்திரத்திலிருந்து குடத்திலிருந்து எண்ணெய் வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசியாக நாம் வாசிக்கிறோம், அவள் அவைகளை நிரப்பினாள். ஏனென்றால் அதே 2 ராஜாக்கள் 4:29 இந்த மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்து சூனேமியாள் என்பதை குறித்து பின்னாலே நாம் வாசிக்கிறோம். அந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறந்து திடீரென மறித்து போன போது அவள் எலிசா திட்டு வர்றா. அப்போது எலிசா கேயாசிக்கிட்ட தன் கோலை கொடுத்து, நீ இந்த கோலை கொண்டு போய் அந்த பிள்ளை மேலே வை, அவன் உயிரடைவான். அதே போல் வைக்கிறான், அங்கே உயிரடையலை.
எலிசா போன பிறகுதான் அந்த மகன் உயிரடைந்தான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தான் செய்யணும். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாரிசிக்கிறோம். இந்த விதமான செயல்பாடுகள் சரியாக சீராக இருக்குமானால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். கடன் மாத்திரமல்ல, மீண்டும் ஜீவனம் உனக்கு எதுவான நன்மையும் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். அதே ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் தர ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணித்து நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இப்பொழுது நீங்கள் காண்பது ஜீவ விதைகள் என்கிற பிரசங்க குறிப்பு புஸ்தகம். நல்லா கவனிங்கள். இதில் 150 பிரசங்க குறிப்புகள் இருக்கிறது. இது பிரசங்கிக்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளது, வேதவசனத்தை பகுத்து அறிய விரும்புகிறவர்களுக்கும் இது பிரயோஜனம் உள்ளது. அதனால இது தேவையானவர்கள் என்னுடைய விவரத்தை இடத்துல கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.